Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டருடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டில் வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாக் சி, ப்ரொவைடர், ரெடெக்ஸ், அதுக்கப்புறம் கெட்டெக்ஸ் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து நம்ம கெட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எடுத்து தான் வந்து இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த கெட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெட்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற எந்த கான்செப்ட்டும் கிடையாது. ஓகே, பேஸ்ட் ஆன் உங்களுடைய ப்ராஜெக்ட்டை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக என்ன ஃபார்மேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்இசி அப்படிங்கிற மாதிரி ஃபார்மேட் வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்பிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எம்இசி கான்செப்ட் அப்படின்னா இந்த லாராவல், அதுக்கப்புறம் கோடிங்னேட்டர் அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் நேம்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி எப்படி நம்ம ஃப்ளட்டரில் வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ண டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒன்லி அந்த மெயின் டாட் அப்படிங்கிற அந்த ஃபைலில் மட்டும் தான் எல்லா டிசைனுமே வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறதோ அல்லது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதோ நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது எல்லாமே உங்களுடைய ப்ராக்டிக்கல் வைஸ்க்காண்டி நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதாவது ஃபோல்டர் வைஸாக வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஆல்ரெடி நிறையா யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் வேறு போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சராக வந்து கவர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லிப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா iOS அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து iOS ஆப்புக்கு அதாவது அண்ட் இப்போ நம்ம கரண்டாக யூஸ் பண்ணிட்டு வந்து ஆண்ட்ராய்டு தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லிப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்புங்கிறத நம்ம இப்போ ஜஸ்ட் க்ரியேட் பண்ணோம், அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்கும். ஸோ லிப்னு இருக்கும், அடுத்தது மெயின் டாட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மெயின் டாட்டில் தான் நம்மளுடைய ப்ரீவியஸ் கோடிங் எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் அப்படின்னு ஒரு நியூவாக ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்மளுடைய பேசிக்கான அதாவது ரவுட்ஸ். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட்டு get.do அதுக்கப்புறம் get.back அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் வந்து நம்ம ரவுட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஆப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது லைப்ரரி அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மெயின் டாட் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனா ஜஸ்ட் அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கீழே டைட்டில் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ lib/main டாட் அப்போ அந்த மெயின் டாட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிப்புங்கிற ஃபோல்டரில் இருக்குது. அதுதான் வந்து பேரண்ட் ஃபோல்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் ஜஸ்ட் அந்த லிப் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து க்ரியேட் ஃபைல் அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஃபோல்டர். ஜஸ்ட் அந்த க்ரியேட் ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபோல்டர் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ ஜஸ்ட் ஆப் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்ங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய ரவுட் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி route.dot அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு க்ரியேட் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் ரவுட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ routes.dot ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை க்ரியேட்னு கொடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ ஃபைன் இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ லிப்பில் ஆப்குள்ளே ரவுட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஃபைல் இருக்கும். என்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம். நம்மளுடைய ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நிறைய தீம்ஸ் இருக்கும். லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கலர் அல்லது 3 கலர் அல்லது பட்டனுக்கு இந்த கலர் வேணும், அப்புறம் இந்த பாக்ஸுக்கு வந்து ஷேடோ வச்சு வேணும். அந்த மாதிரி நிறையா கான்செப்ட்டில் தீம் எல்லாமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் தீம் வந்து நமக்கு ப்ளூ கலர் தான் இருந்திருக்கும். நம்ம கூட நிறையா இடத்துல சொல்லியிருப்போம் உங்களுக்கு. ஸோ நம்மளுடைய பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணால் அதுக்கு நம்ம வந்து ஓனாக கூட கலர் எழுதிக்கலாம். ஆனால் ஒரு ஆப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக அதிகபட்சமாக ஒரு 3 கலர் 4 கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பட்டனு அல்லது அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து ஒன்ஸ் அகைன் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டு திருப்பி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா theme.dot அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அப்போ க்ரியேட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் தீம்ங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ theme.dot ஸோ கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது எங்கே வருது உங்களுக்கு ஆப்புக்குள்ளே இருக்குது. இந்த மெயின்ங்கிறது பார்த்திங்கன்னா லிப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இப்போ இந்த ஆப்புங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் தெரியாது. ஜஸ்ட்டு அகெயின் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது வந்து அவைல் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்கோம், நம்ம வந்து எம்இசி கான்செப்ட்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எம்இசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மாடல் வியூ கண்ட்ரோலர். இது நார்மலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைல் க்ரியேட் பண்ணலாம், அதாவது என்ன ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்கன்னா அதுவும் இதே மாதிரி லிப்புங்கிற ஃபோல்டரில் ஜஸ்ட்டு க்ரியேட் ஃபோல்டர் அதில் வந்து கண்ட்ரோலர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க.
ஸோ கண்ட்ரோலர்ஸ். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டரும் க்ரியேட் ஆகிடும். இப்போ இந்த கண்ட்ரோலர்ஸில் என்ன ஃபைல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ ஹோம் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்குது அப்படின்னா அப்போ ஹோம் கண்ட்ரோலர், அபோட்னு ஒரு மெனு இருக்குது அப்படின்னா அதுக்கு அபோட் கண்ட்ரோலர். அந்த மாதிரி எந்தெந்த பேஜஸ் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ண போகிறோமோ, ஏன்னா கண்ட்ரோலர்லேருந்து தான் உங்களுக்கு வந்து நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு இதில் பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த கண்ட்ரோலர்லேருந்து தான் உங்களுக்கு ஏபிஐ கால் ஆகிறதா இருக்கட்டும், இல்லைன்னா டேட்டா பேஸ் வந்து சிங்க் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு எல்லாமே இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்போ இந்த கண்ட்ரோலர்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹோம்னு எடுத்துக்கலாமே. அப்போ ஹோம் அண்டர்ஸ்கோர் கண்ட்ரோலர் டாட் இப்போ இதை க்ரியேட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஃபைல் வைஸாக நம்ம வந்து ஃபோல்டர் வைஸாகவும் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர்ற வீடியோஸ்லாம் என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு ரவுட்ஸ் அதாவது இந்த பேஜஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஆப் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு அபோட்டர்ஸு அல்லது வந்து கான்டாக்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தேவையான கண்ட்ரோலர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாடல்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ கண்ட்ரோலர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அடுத்து லிப்பில் போய்க்கோங்க. அகெயின் ஒரு க்ரியேட் ஃபோல்டர், அதில் போய்ட்டு என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாடல். ஸோ மாடல்ஸ். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா இதில் என்ன மாதிரி ஃபைல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லைக் வந்து இப்போ ஹோம்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்போ ஹோம் டாட் அப்படின்னு இருக்க போது, இல்லை யூசர் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா இல்லை அப்போ யூசர் டாட் அப்படிங்கிற மாதிரி வைக்க போகிறாங்க. இல்லை அட்மின் வேணும்னா அட்மின் டாட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த மாடல்ஸ் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் க்ரியேட் ஃபைல் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஹோம்னே வச்சுக்கலாம். அப்போ ஹோம் டாட் ஜஸ்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கண்ட்ரோலர் எடுக்கும்போது இந்த மாடல்ஸு கூட வந்து சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஆப்புக்குள்ளே 2 ஃபைல் இருக்குது, கண்ட்ரோலருக்குள்ளே ஒரு ஃபைல் கொடுத்துருக்கோம், மாடல்ஸ்க்குள்ளே ஒரு ஃபைல் கொடுத்துருக்கோம் லைக்கா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது கான்செப்ட் மாடல் வியூ கண்ட்ரோலர். ஓகே, அப்போ மாடல்ஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வியூஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ அதுலேயும் வந்து வியூஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ வியூஸ் ஜஸ்ட்டு டைப் பண்ணிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வியூஸில் என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேயும் வந்து ஒரு ஃபோல்டர். எதுக்கு ஃபோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஹோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ஹோமுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய பேஜஸ் இருக்கும். லைக் வந்து டாப் பேஜ் வச்சுருப்போம், அப்படியே பாட்டம் அந்த மாதிரி பிட்வீனில் பிரிக்கணும் அப்படின்னா அப்போ ஹோமுக்கு தகுந்த மாதிரி வியூ பேஜ் இருக்க போது, அப்புறம் அபோட்டுக்கு தகுந்த மாதிரி வியூ பேஜ் இருக்க போது, அதுக்கப்புறம் கான்டாக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வியூ பேஜ் இருக்க போது. அப்போ இந்த வியூஸுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன செய்யணும்னா சப் ஃபோல்டர் வரும். லைக் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஹோம்னு எடுத்துக்கோங்க. அப்போ இதில் ஹோம்ங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ வியூஸ்க்குள்ளே ஹோம்குள்ளே அப்புறம் தான் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். லைக் பார்த்திங்கன்னா ஹோம் அண்டர்ஸ்கோர் பேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ டாட் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பாத் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ லிப்புக்குள்ளே மாடல்ஸில் லிப்புக்குள்ளே வியூஸ் தான் வரணும் உங்களுக்கு. மாடல்ஸ்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதை ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இதை ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம லிப்புக்குள்ளே தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ லிப்பில் ஒரு ஃபோல்டர், அது வந்து வியூ. ஓகே, ஸோ வியூஸ் கொடுத்துட்டோம். அண்டு லிப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. லிப்புக்குள்ளே வியூஸ் வந்துட்டு வியூஸுக்குள்ளே என்ன சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஹோமுங்கிற ஃபோல்டர். ஏன்னா ஹோம் பேஜில் உள்ள எல்லா ஃபைல்ஸும் அதாவது எல்லா வியூ பண்ணுற ஃபைல்ஸும் எங்கே இருக்குன்னா இந்த ஹோம்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அப்போ இதில் போய்ட்டு நினச்ச போகிறோம் நியூவாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபைல் பார்த்திங்கன்னா ஹோம் அண்டர்ஸ்கோர் பேஜ் டாட். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது லிப்பில் வியூஸுக்குள்ளே ஹோமுக்குள்ளே அப்புறம் ஹோம் டாட் பேஜ். இப்போ இதே மாதிரி நம்ம ஹோம் அண்டர்ஸ்கோர் பேஜுங்கிற மாதிரி வச்சுக்கோமா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்தது வந்து அபோட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுட்டு அதில் அபோட் அண்டர்ஸ்கோர் பேஜ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா யூசரோடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் யூசர் அண்டர்ஸ்கோர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா விட்ஜெட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வைக்க போகிறோம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து விட்ஜெட்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அந்த ஒரு ரேடியோ பட்டனாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு பட்டன், அல்லது வந்து ஏதோ ஒரு சம் யூஐ டிசைன் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு விட்ஜெட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சு அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ லைக் வந்து இப்போ வியூஸ் அப்படிங்கிறத மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் லிப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. லிப்பில் விட்ஜெட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம் விட்ஜெட்ஸ். ஓகே, ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைலுக்கு வந்து என்ன வச்சுக்கலாம் கஸ்டம் விட்ஜெட் அப்படின்னு வேணுமா வச்சுக்கலாம் நேம். ஸோ கஸ்டம் அண்டர்ஸ்கோர்
பட்டன் வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பட்டன் வைக்க போகிறீங்களோ பட்டன் வச்சுக்கலாம். அல்லது வந்து ரேடியோ பட்டன் அல்லது டெக்ஸ்ட் ஃபீல்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் வைக்க போகிறோன்னா அதோடைய நேம் வந்து மீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பட்டன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ டாட் ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் லிப்பில் விட்ஜெட்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் custom_. பட்டன். அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு பட்டன் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு வந்து சைஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மெனுவில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருக்க போகுது. அப்புறம் பேஜுக்குள்ளே யூஸ் பண்ணணும்னா அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் பட்டன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது. அப்படின்னா நம்ம அதோடைய ஹைட்டு வித் எல்லாமே பேராமீட்டரில் செட் பண்ணி ஒன்ஸ் அகைன் நம்ம ஆல்ரெடி கோடிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம், அதை அப்படியே ரீயூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதே கான்செப்ட்டை தான் இங்கே வந்து விட்ஜெட்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு தான், அதே தான் பாஸ்வேர்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதே தான் வந்து உங்களுக்கு வந்து எங்கே யூஸ் பண்ண போகிறோம், இமெயிலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதே தான் வந்து நேம் கெட் பண்ணதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து ஒரே ஃபீல்டு தான், ஆனால் அதில் வந்து அதோடைய நேமு அதோடைய ஆட்ரிபியூட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு அதெல்லாம் வந்து பேராமீட்டர்லேயே பாஸ் பண்ணால் நமக்கு வந்து கோடிங்கோடைய ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், சைஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஓகே. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி விட்ஜெட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் யூஸ் பண்ணி ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அது வந்து யூட்டிலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்டாக இருக்கும், அந்த இடத்துல நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பேசிக்கான கான்செப்ட் இது தான். ஓகே. ஸோ அதையும் வந்து ஜஸ்ட் வேணால் இப்போதைக்கு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. யூட்டில்ஸ். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன இருக்குன்னா கான்ஸ்டன்ட் டாட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அல்லது ஹெல்ப்பர் டாட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த இப்போதைக்கு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஆப்பு கண்ட்ரோலர் வியூ மாடல் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூட்டில்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் பில்டிங் அந்த மாதிரி அதாவது பில்டர் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், அதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் வேணும்னா இந்த யூட்டில்ஸில் இன்னொரு ஃபைல் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ க்ரியேட் ஃபைலில் ஹெல்ப்பர்ஸ் டாட் ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேசிக்காகவே எத்தனை ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பு கண்ட்ரோலர் மாடல் வியூ அதுக்கப்புறம் விட்ஜெட்ஸ் அதுக்கப்புறம் யூட்டில்ஸ். ஸோ இப்போ இந்த யூட்டில்ஸுங்கிற ஃபைலை வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்ணோம்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்து சர்வீசஸ் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அதாவது ஏபிஐலாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு சர்வீஸுங்கிற ஒரு ஃபோல்டர்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு அஸ் எ பிகினராக அல்லது ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து எனஃப், இது போதுமானது தான். இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு யூஸ் பண்ணுறதுனால. இது நம்ம பிளாக்ஸி அல்லது ப்ரொவைடர் யூஸ் பண்ணால் இதோட கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோடைய ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி தான், பிளாக்ஸி யூஸ் பண்ணுவோம், ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் போகும். ஸோ பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் இந்த இடத்துலலாம் இந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கெட்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து பில்டு பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ.